பிக் பாஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க போனீங்க. தெரியாத மக்கள் எல்லாருக்குமே நீங்க வெளிய தெரிய ஆரம்பிச்சீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த பிளாட்ஃபார்ம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல எனக்கு பிக் பாஸ் வந்து சில பேர் வந்து போயிட்டு வந்து நெகட்டிவா சொன்னாங்க. நான் பிக் பாஸ் போனேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. நான் உள்ளுக்க போனேன், அனுபவத்த கத்துக்கிட்டேன். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில அனுபவங்கள் வந்து அவங்க மூலியமா நான் கத்துக்கிட்டேன். கமல் சார் வந்து நிறைய டிப்ஸுகள் சொல்லிக் கொடுத்தாரு. சூப்பர். அழகா கூப்பிடுவாரே சென்றாயர் அப்படின்னு சொல்லி. சென்றாயன் அவர் சொல்லும்போதே எனக்கு அப்படியே உடம்பு அப்படியே புல்லரிக்கும் அப்படின்னு. எனக்கு எனக்கு என்னுடைய மனைவி வந்து வெளியில இருக்கவங்க மாசமா இருந்த விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு. அப்ப கமல் சார் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க சென்றாயன், உங்க மனைவி வந்து சீக்கிரம் கர்ப்பமாவாங்க, குழந்தை பிறக்கும் உங்களுக்கு, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா நான் டப்புன்னு எந்திரிச்சு, சார் உங்க ஆசீர்வாதம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி எனக்கு அவங்க வந்து மாசமா இருக்க விஷயம் தெரியல எனக்கு. ஒயில் கார்டில் வந்து உள்ளுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த ஃபேமிலி கெஸ்ட் எல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து சொன்னாங்க, நீ அப்பா ஆயிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாச்சு. ஏன்னா சார் சொன்ன இது, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் போயிருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த அப்பதான் ஒரு ஒரு பெண்ணு அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இப்போ நினைச்ச உடனே நான் அழுதுருவேன் நான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட். இப்போ நான் கல்யாணம் பண்ணி ஒரு 4 வருஷம் குழந்தை இல்லை. அந்த 4 வருஷம் குழந்தை இல்லாமல் பல ஆஸ்பத்திரி, பல டாக்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம், அப்புறம் அந்த ஜோசியர், அந்த சாமியார், இந்த விஷயம், அந்த இது அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கோயில் இல்லைங்க, அங்கே போங்க, இந்த இதில் அங்கே போங்க, இந்த இதில் இங்கே, இந்த டாக்டர் இல்லை இப்படி. இப்போ இது வந்து மித்தவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கல, என்னை ஒரு மாதிரி பேசுறது, என்னுடைய மனைவியை ஒரு மாதிரி பேசுறது, நான் கூட மேட்ச் பண்ணி போயிருவேன். ஆனா அந்த பெண்ணுடைய என்னோட மனைவி அப்படியே இதை நினைச்சு ஒரு அழுவாங்க. அப்படியே ரொம்ப ஒரு ஃபீல் ஆகும். தயவு செஞ்சு அது யாருமே பொறுத்த, ஏன்னா யாரையா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த கேள்வி கேட்குதான், கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆச்சுல்ல, ஆமா உனக்கு தான் எத்தனை ஆனா பொண்ணா, ட்வின்ஸா, என்ன இப்படிதான் கேட்கறது. ஏன் கேட்குறீங்க, வேணாம் கேட்காதீங்க. சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லி. ஆமா, அதாவது ஒரு 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 காமெடி ஆர்டிஸ்ட் நம்ம பாக்குறோம், அவருக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு பாருங்க. அது வேணாம். அது கண்டிப்பா அது கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா அது சீக்கிரம் பிறக்கும். நம்ம உண்மையா சந்தோஷமா ஆண்டவன் கொடுக்க வேண்டியதை கொடுப்பான், அவ்வளவுதான். நம்ம உண்மையா அத சந்தோஷமா இருந்தா கடவுள் அது கிடைக்கும், நமக்கு அது குழந்தை கிடைக்கும். புரியுதுங்களா? அதை விட்டுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தை ஒருத்தட்ட கேட்டு மனது இந்த ஒரு பொன் மனசை குத்துற மாதிரி பேசுறது, ஒரு ஆண் மனசை குத்துற மாதிரி எல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க, கேட்காதீங்க. அது ரொம்ப ஃபீல். அதனால அந்த வழியை தாண்டி பயங்கரமா அந்த வலி உங்க முகத்துல தெரியுது. அதுக்கு தான் ஆண்டவன் எங்களுக்கு போக போக அள்ளி அள்ளி கொடுப்பானா, நம்ம பார்ப்போம். ஆண்டவன் கொடுக்கறத நம்ம கண்ணால பார்த்துட்டே இருப்போம்.